தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே 71 அடி உயரம் கொண்ட வைகை அணை நீர்மட்டம் தற்போது 66.65 அடியாக உள்ளது. வைகை அணையிலிருந்து ஏற்கனவே மதுரை, திண்டுக்கல் மாவட்ட பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டது. இந்த நிலையில் சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்ட பூர்வீக பாசன பகுதி விவசாயிகள் தங்கள் பகுதிக்கு தண்ணீர் திறக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். இந்த நிலையில் இன்று ராமநாதபுரம் மாவட்டத்தில் 3ஆம் பூர்வீக பகுதிகளுக்கு வைகை அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதில் வினாடிக்கு 3000 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் வைகை ஆற்றின் கரையோரம் உள்ள 5 மாவட்ட மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. ஆங்கில நாளிதழ் ஒன்றுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேட்டி அளித்துள்ளார். அதில் சட்டப்பேரவை தேர்தலில் மாநில அளவிலான பிரச்சினைகளை முன்வைத்து மக்கள் வாக்களிக்கின்றனர். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும். 3 மாநில தேர்தல் முடிவுகள் நாடாளுமன்றத்தில் எதிரொலிக்காது என தெரிவித்துள்ளார். மேலும் ஆளுநர் RN ரவியுடன் ஏற்கனவே பல சந்திப்புகளை நடத்தியுள்ளோம். மாநில நலனில் அக்கறை செலுத்தி ஆளுநர் செயல்பட்டால் நன்றாக இருக்கும். தமிழ்நாடு வளர்ச்சிக்கு எதிரான கைப்பாவையாக ஆளுநர் செயல்படுவதை நிறுத்த வேண்டும். நேரில் சந்தித்த போது இனிமையாக பேசிய ஆளுநர் தமிழக வளர்ச்சிக்கு துணை நிற்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். பருவ காய்ச்சல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழகம் முழுவதும் வாரந்தோறும் மருத்துவ முகாம்கள் நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக சென்னை வேளச்சேரி பகுதியில் நடைபெற்ற மருத்துவ முகாமில் அமைச்சர் மா. சுப்பிரமணியன், சுகாதாரத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர். அப்போது அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பேசுகையில் தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு குறித்தும் அண்டை மாநில கொரோனா பாதிப்பு பற்றியும் தமிழக அரசு முன்னெடுத்துள்ள நடவடிக்கைகள் பற்றியும் பேசினார். அப்போது தமிழகத்தில் இதுவரை 3 வகையான கொரோனா தடுப்பூசிகள் 98% மக்களுக்கு செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நாடாளுமன்ற மக்களவையில் கடந்த புதன்கிழமை நடைபெற்ற அத்துமீறல் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அத்துமீறி நாடாளுமன்றத்தில் வண்ண புகை குண்டுகளை வீசிய 2 பேர் உட்பட தொடர்புடையவர்கள் மீது தீவிரவாத தடுப்பு சட்டப்பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் நாடாளுமன்ற பாதுகாப்பு குளறுபடியை எதிர்த்து அமளியில் ஈடுபட்ட கனிமொழி, ஜோதிமணி, வெங்கடேசன் உள்ளிட்ட 14 எம்பிகள் இடைநீக்கம் செய்யப்பட்டனர். இவர்கள் கூட்டத்தொடர் முழுவதும் பங்கேற்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. இந்நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக எம்பிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. தங்கத்தின் விலை இன்று அதிரடியாக குறைந்துள்ளது. அதன்படி சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்து 46,320க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கம் 5,790க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் வெள்ளியின் விலை 1 கிராம் 79 ரூபாய் 70 காசுகளுக்கும் 1 கிலோ வெள்ளி 79,700 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. திருவாரூர் மாவட்டம் பெரியகுடி பகுதியில் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக ONGC நிறுவனம் எண்ணெய் கிணறு அமைத்து அதன் மூலமாக எண்ணெய் எரிவாயு எடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த கிணற்றில் அதிக அழுத்தத்துடன் கூடிய வாயு தொடர்ந்து வெளியேறி வந்ததால் கடந்த 2013ஆம் ஆண்டு பணிகளை நிறுத்திக் கொண்டு ONGC நிறுவனம் வெளியேறியது. இந்த நிலையில் கடந்த 3 மாதத்திற்கு முன்னர் மீண்டும் பராமரிப்பு பணி என்கிற பெயரில் ONGC நிறுவனம் கனரக வாகனங்களுடன் பெரியகுடி எண்ணெய் எடுக்கும் பணிகளை தொடங்கியது. இதற்கு அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் பொதுச் செயலாளர் PR பாண்டியன் உள்ளிட்டோர் கண்டனம் தெரிவித்து அந்த பகுதியில் பணிகளை நிறுத்தி ONGC நிறுவனம் வெளியேற வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தனர். அதனையடுத்து திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் சாருஸ்ரீ தலைமையில் மாவட்ட SP ஜெயக்குமார், மாவட்ட மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள், ONGC அதிகாரிகள், விவசாய சங்க பிரதிநிதிகள் உடனான சமாதான கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பெரியகுடி கிராமத்தில் அமைந்துள்ள ONGCக்கு சொந்தமான எண்ணெய் எரிவாயு கிணற்றை நிரந்தரமாக மூட வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார்.
திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 3 பெண்கள் ஒரு ஆண் உட்பட 4 பேருக்கு பன்றிக் காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டு திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் மன்னார்குடி அரசு மருத்துவமனையில் இருந்து ஒரு நபருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக பரிந்துரை செய்யப்பட்டு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் அனைவரது உடல்நிலையும் நல்ல முன்னேற்றத்துடன் காணப்படுவதாக மருத்துவக் கல்லூரி முதல்வர் ஜோசப் ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னை கொருக்குப்பேட்டையைச் சேர்ந்த 22 வயது பெண் உடல்நலக் குறைவால் சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சென்றுள்ளார். அப்போது மருத்துவர்கள் பரிந்துரைத்தபடி ஸ்கேன் எடுக்க சென்றபோது அங்கு பணியில் இருந்த முதுகலை பயிற்சி மருத்துவர் கோகுல் அப்பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார். இதுகுறித்து ஸ்டான்லி மருத்துவமனை முதல்வர் பாலாஜியிடம் அந்த பெண் புகார் அளித்தார். இதையடுத்து மருத்துவர்கள் கொண்ட குழு அமைத்து கோகுலிடம் விசாரணை மேற்கொண்டதில் அவர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டது உறுதியானது. இதையடுத்து கோகுலை 2 வாரம் பணியிடை நீக்கம் செய்து மருத்துவர்கள் குழு உத்தரவிட்டது. மேலும் இது தொடர்பாக தண்டையார்பேட்டையில் உள்ள அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் பெண் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு மருத்துவரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே உள்ள கரடிக்குளத்தைச் சேர்ந்தவர் கருப்பையா. இவரை கடந்த 2016ஆம் ஆண்டு மர்ம நபர்கள் கொலை செய்து உடலை சாக்கு மூட்டையில் கட்டி கடையநல்லூர் மதுரை சாலையில் கிருஷ்ணாபுரம் பகுதியில் உள்ள குளத்துக்கரையில் வீசி சென்றுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து அப்போதைய கிராம நிர்வாக அலுவலர் மாரியப்பன் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இந்நிலையில் 6 வருடங்கள் கடந்து விசாரணையில் சொத்து பிரச்சினையில் கருப்பையா கொலை செய்யப்பட்டது தெரியவந்தது. இதையடுத்து கருப்பையாவின் அண்ணன் வெள்ளத்துறை என்பவரை தனிப்படை போலீசார் பிடித்து தீவிர விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர் கருப்பையாவை கொலை செய்து சாக்கு மூட்டையில் கட்டி வீசியதை ஒப்புக்கொண்டார். இதையடுத்து வெள்ளத்துறையை போலீசார் கைது செய்தனர். தருமபுரி மாவட்டம் அரூர் அடுத்த ஈச்சம்பாடி கிராமத்தைச் சேர்ந்தவர் செந்தாமரை. இவரது கணவர் பாண்டு இறந்துவிட்ட நிலையில் தனது மகள் ஸ்ரீதேவியுடன் குடியிருந்து வந்துள்ளார். அதே கிராமத்தில் மின்வாரிய அலுவலகத்தில் வயர்மேனாக பணியாற்றி வரும் ஜெயக்குமார் என்பவரும் அங்கு குடியிருந்து வருகிறார். இந்த நிலையில் காவிரிப்பட்டினத்தைச் சேர்ந்த ராமன் மகன் ராஜ்குமார் என்பவர் கடந்த 6/12/2023 அன்று பட்டப்பகலில் ஒரே நாளில் 2 வீட்டின் பூட்டை உடைத்து சுமார் 23 சவரன் தங்க நகையை கொள்ளையடித்து தப்பித்துச் சென்றுள்ளார். இதுகுறித்து இருவரும் அரூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரை பெற்றுக்கொண்ட காவல்துறையினர் ராஜ்குமாரை கைது செய்து வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். கடந்த 1971ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்தியா பாகிஸ்தான் போரில் பாகிஸ்தானை வீழ்த்தி இந்தியா வெற்றியடைந்தது. வங்கதேசம் என்ற தனி நாடு உருவாக காரணமாக இருந்த இந்த போரில் பாகிஸ்தான் படைகள் சரணடைந்த நாளான டிசம்பர் 16 ஒவ்வொரு ஆண்டும் வெற்றி தினமாக அனுசரிக்கப்படுகிறது. இந்த போரில் இந்தியா வெற்றி பெற்ற தினத்தை கொண்டாடும் வகையிலும் போரில் வீரமரணம் அடைந்த இந்திய வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக புதுச்சேரி கடற்கரையில் போர் வீரர்கள் நினைவிடத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள், தலைமைச் செயலாளர், காவல்துறை உயர் அதிகாரிகள், முப்படைகளின் அதிகாரிகள், ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அருகே உள்ள ஆவினகுடி புதிய வடக்கு தெருவை சேர்ந்தவர் திருநங்கை ராஜம்பாள். இவரது தம்பி மகள் உமாராணி. இவர்களுக்கு சொந்தமாக ஒரு மாடு, 8 ஆடுகள் இருந்தன. வழக்கம் போன்று மேய்ச்சலுக்கு பின் கால்நடைகளை மாட்டு கொட்டகையில் கட்டிவிட்டு இரவு உறங்கியுள்ளனர். இந்த நிலையில் காலையில் எழுந்து பார்த்தபோது 4 ஆடுகள் கடித்து குதறப்பட்டு இறந்து கிடந்த இடத்தில் மர்ம விலங்குகள் கால்தடம் பதிவாகியிருந்தது. இதுபற்றி தகவல் அறிந்து வந்த வருவாய்த்துறை மற்றும் கால்நடை பராமரிப்பு துறையினர் நேரில் பார்வையிட்டனர். மேலும் மர்ம விலங்கு குறித்து சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.